அந்த ஒரு காலகட்டத்துல வாழ்ந்திருந்த பூச்சிகள் எல்லாமே பெருசா தான் இருக்குமா. அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்பனிஃபெரஸ் காலகட்டத்துல ஆக்ஸிஜன் லெவல் ரொம்ப கூடுதலா இருக்குமாங்க. ஆக்ஸிஜன் லெவல் கூடுதலா இருந்தனால தான் அந்த காலகட்டத்துல இருந்த பூச்சிகள் எல்லாமே பெருசா இருந்ததுக்கான காரணம்னே சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த மேக்னியூரா டிராகன் ஃபிளைஸ் இருக்குல்ல, இவைகள் கார்னிவரஸாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமிசத்தை மட்டுமே தான் இவைகள் சாப்பிடுமா. சிறிய வகை பூச்சிகள், சிறிய வகை உயிரினங்கள், அப்புறம் மீன்கள், இவைகள் எல்லாம் தான் இந்த டிராகன் ஃபிளைஸோட உணவு வகையாம். அதே மாதிரி இந்த டிராகன் ஃபிளைஸ் வேட்டையாடி தான் இரையை பிடிக்குமா. இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இப்ப நம்ம பாக்குற தும்பிகள் தான் ஒரு காலத்துல இப்படி இருந்திருக்கு. இந்த மேக்னியூரா டிராகன் ஃபிளைஸுக்கு உறுதியான கால்கள் இருந்துச்சாங்க. அந்த கால்களை வச்சுதான் அதனுடைய இரையை பிடிக்குமா. இந்த மேக்னியூரா டிராகன் ஃபிளையோட உடலை ஆராய்ச்சி பண்ணதுல இவைகள் எந்த மாதிரி ஒரு இடத்துல உயிர் வாழ்ந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. தண்ணீர் பக்கத்துல தான் இவைகள் பெரும்பாலும் உயிர் வாழ்ந்திருக்குமா. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, இவைகள் பெரும்பாலும் சாப்பிட்டு இருக்கிறது மீன்கள்.